மதுரையில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை அமைச்சர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் மற்றும் மேலமடை பகுதி மேம்பால பணிகளின் நிலை குறித்து அமைச்சர்கள் வேலு மூர்த்தி ஆகியோர் ஆய்வு செய்தனர். முன்னதாக கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வேலு, மதுரை கோரிப்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் தற்போது 25% பால பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் 2025 டிசம்பர் மாதத்திற்குள்ளாக முடிவடையும் என்று தெரிவித்தார். மதுரை மேலமடை உயர்மட்ட மேம்பால பணிகள் 2025 அக்டோபருக்குள் முடிவடையும் என்றும் இப்பால பணிகள் 32% முடிவடைந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் 2001ஆம் ஆண்டு திருமாவளவனுடன் பழகி வருவதாகவும் விஜய் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்கக் கூடாது என தான் அழுத்தம் கொடுக்கவில்லை. நடக்கும் திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. திருமாவளவன் அறிவார்ந்தவர், யாரும் அழுத்தம் கொடுப்பதை அவர் ஏற்றுக்கொண்டு செயல்பட மாட்டார் என்று கூறினார். தலைவர் திருமாவளவனின் அன்பையும் வாழ்த்துக்களையும் அட்வைஸையும் எடுத்துக்கொண்டு தான் பயணிப்பேன் என சென்னை விமான நிலையத்தில் ஆதவ் அர்ஜுனா பேட்டியளித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தலைவர் திருமாவளவன் வார்த்தைகளுக்கு நான் கட்டுப்படுவேன், அவரின் வாழ்த்துக்களையும் அன்பையும் அட்வைஸும் எடுத்துக்கொண்டு அவருடன் பயணிப்பேன் என்று கூறினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதில் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுகிறது என தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூறிய கருத்திற்கு உடன்படுவதாகவும், அம்பேத்கர் கருத்துக்களையும் அண்ணா அவர்களின் தேர்தல் அரசியலையும் கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் போது மக்களின் நம்பிக்கை முழுவதுமாக தனக்கு கிடைக்கும் என நம்புவதாக கருத்து தெரிவித்தார். மேலும் எதிர்கால பயணம் குறித்து கூடிய விரைவில் தெரிவிப்பதாக கூறினார். நினைக்கிறாரு, ஆனா ஒரு கட்சியின் தலைமையில் வந்துட்டு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும்னு இல்ல, தலைவருடைய வார்த்தைகள் எப்பயுமே நான் கட்டுப்படுறேன். அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவரோடய நான் பயணிப்பேன். மழை வெள்ளங்கள் பாதிப்பு பாத்தீங்கன்னா தமிழக அரசு பாரம்பரிய கடந்தாகவும் அதே மாதிரி இந்த தென் மாவட்டங்கள் மற்ற பகுதிகள் அதிகமாக நிதி கொடுத்து வடமாவட்டம் 2000 திட்டை புரிய அந்த மாதிரி வேறுபடுதல் தாராபுரம் அருகே ரூபாய் 49 லட்சம் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளை அமைச்சர் கயல்விழி தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சடையப்பாளையம் மற்றும் சூரியநல்லூர் ஆகிய ஊராட்சிகளில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய திட்டப்பணிகள் மற்றும் தொடங்கவுள்ள புதிய பணிகள் ஆகியவற்றை மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் குண்டடம் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர், சடையப்பாளையம் ஊராட்சி தலைவர் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது மானூர்பாளையம் கிளை செயலாளர் மாரிமுத்து, கழக உறுப்பினர் சபரி மற்றும் திமுகவினர், ஊர் பொதுமக்கள், அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். இரும்பு கோட்டை போன்று கூட்டணி வலிமையாக உள்ளது. இதை யாரும் அசைத்து பார்க்கவோ சிதைக்கவோ முடியாது. அப்படி முயன்றாலும் பலனளிக்காது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடன் ஆய்வு மேற்கொண்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிசிகவிலிருந்து விலகி இருக்கும் ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் வரவேற்பீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு, கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தவே இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்றும், இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்கிறோம் என்று தெரிவித்தார். பிசிகவிலிருந்து விலகி இருக்கிற ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ் கட்சிக்கு வந்தீங்கன்னா வரவேற்பீங்களா? கூட்டணியில குழப்பம் பண்றதுக்கு அந்த கேள்வி கேட்கிறீங்க. ஏற்கனவே பல குழப்பங்கள் பண்ணியிருக்காங்க, எதுவும் சரியா வரல. இப்ப மீண்டும் இதை வைத்து ஒரு குழப்பம் ஏற்படுத்த நினைத்தால் இதற்கு விடை இல்லை. நாங்கள் இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இரும்பு கோட்டை போல் இந்த கூட்டணி இருக்கிறது. இதை யாரும் அசைத்து பார்க்க சிதைக்க முயற்சி செய்ய வேண்டாம். ஆதவ் அர்ஜுனாவை பிசிக தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தது சரியானது அல்ல என்று புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார். கரூரில் புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார்.
அப்போது தெரிவித்த அவர், விழுப்புரம் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆளும் கட்சியை சார்ந்த தலைவர்கள் நேரில் சென்று பார்க்காமல் மக்களின் வெறுப்பை சம்பாதித்துள்ளனர் என்று விமர்சித்தார். மேலும் சாத்தனூர் அணையை திறந்துவிட்ட காரணத்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பகுதி, அந்தநல்லூர் என்கின்ற பகுதி மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது என்று குற்றம் சாட்டியதோடு மாவட்டம் முழுக்க 35 நபர்கள் இறந்துள்ளார்கள் என்று வேதனை தெரிவித்தார். மேலும் தலித் மக்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்திருக்கிறார். மேலும் தலித் மக்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த ஆதவ் அர்ஜுனாவை விசிக தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தது சரியானது அல்ல என்று கருத்து தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.